15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் வந்துச்சு, எம் மகன் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. அது ஆக்சுவலாக அந்த படத்துக்கு டைட்டில் வந்து எம் மகன் கிடையாது, எம்டன் மகன். அந்த எம்டன்கிறது வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். 2ஆம் உலகப் போர் சமயத்தில் ஜெர்மனி கப்பல் எம்டன்னு ஒரு கப்பலை குண்டு போட போகிறதுன்னு சொல்லி ஒரு செய்தி. யாராவது கொடூரமான அப்பாக்கள் இருந்தாக்கா உடனே எம்டன் அப்படின்னு சொல்கிறக்கூடிய எம்டன் அந்த காலத்தில் பேரும் அப்படி வச்சுருக்காங்க, பட்ட பேராகவும் அது இருந்திருக்கு. அந்த எம்டன் இவங்க அப்பா வந்து அந்த படம் எல்லாம் வந்துச்சு, நீங்கள் எல்லாம் பார்த்துட்டீங்க. அது வந்து முதல்ல எம்டன் வச்சோன்னா எம்டன்கிறது அப்போ எதுக்கு சென்சார் எப்போவுமே பிரச்சனை தான் இல்லையா? ஏன் அந்த எம்டன்கிறதே வச்சுருந்தா என்ன ஒன்றும் பிரச்சனை கிடையாதுல்ல. ஆனால் அவங்க வைக்க விடலை, எப்போதுமே வைக்க விடுறத விட மாட்டானுங்க, விடாத விட்டுருவானுங்க. இதுதான் சென்சார் இருக்கக்கூடிய பிரச்சனை. தணிக்கை எதுக்கு பண்ணணும்னா இதை விட்டுருலாங்கிறத அவங்க விட்டுருவாங்க, நம்ம விட மாட்டாங்கன்னு சொன்னால் விட்டுருவாங்க. அதுதான் அது இருக்குது போல இருக்குது. அப்போ வந்து விட்டுட்டாங்க. சரி, அந்த எம் மகன் அப்படின்னு வந்துருச்சு. அந்த படத்தில் ஒரு பாட்டு நான் எழுதினேன். அந்த பாட்டில் வந்து அது ஒரு காதல் பாட்டு தான். முறை பொண்ணும் முறை பையனும் முதல் பொண்ணும் முறை பையனும் காதலிக்கிறதுலாம் காதலே கிடையாது என்னுடைய அகராதியில். ஆனாலும் அந்த படத்தில் அப்படி எடுத்திருப்பாங்க, அது முறை பொண்ணு லவ் பண்ணுறாங்கிற மாதிரி. ஏன்னா ஒரு பாட்டு வேணும் அவங்களுக்கு. அப்போ வந்து அவர் இயக்குனர் வந்து அந்த சுச்சுவேஷன் சொன்னார், இது மாதிரி அக்கா பையன் மாமா பொண்ணு தான் சார், அவங்க லவ் பண்ணுறாங்க சார் அப்படின்னா. மாமா பொண்ணு எதுக்கு சார் லவ் பண்ணுறாரு, கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே, இதில் என்ன இருக்குது? இல்லை அப்பா மறுத்துக்கிறாரு. அப்பா எப்போதுமே மறுத்துக்கிட்டு தான் இருப்பார், அப்பான்னு இருந்தாலே அவர் மறுக்கிறதுக்கு தான் இருக்கிறாரு. அதனால அது ஓகே, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, இழுத்து போய் கல்யாணம் பண்ண வேண்டியதானே. சார் நீங்கள் ரொம்ப புரட்சிகரமான படம்லாம் இல்லை சார், இது ஒரு குடும்ப பாங்கான படம், குடும்பத்தில் புரட்சி இருக்கக்கூடாதுன்னு அந்த டைரக்டர் விரும்புகிறாரு. அது ஓகே, அது அவரோட இது. அப்புறம் கதையெல்லாம் சொன்னார், நான் சுச்சுவேஷன்லாம் கேட்டு ஒரு பாட்டு எழுதிட்டு ரெக்கார்டிங் ஒரு வாரம் கழித்து வச்சுருந்தாங்க. அந்த ரெக்கார்டிங் அன்னைக்கு போகும்பொழுது காலையில் போன உடனே இயக்குனர் சொன்னார், அந்த படத்தினுடைய இயக்குனர் வந்து திருமுருகன், மெட்டிஒலிங்கிற சின்னத்திரை தொடர்லாம் நிறைய இயக்கியிருக்காரு, ரொம்ப அருமையான அற்புதமான என்னுடைய தோழர். இப்போ அந்த ரெக்கார்டிங் அன்னைக்கு போயிட்டோம். ரெக்கார்டிங் அப்போ போன உடனே காலையில் வந்து இசையமைப்பாளர் வித்யாசாகர் அந்த படத்துக்கு அவர் உடனே அதை பார்த்துட்டு சொன்னார், பாரதி சரணமெல்லாம் ஓகே, பல்லவி மட்டும் வேறு அப்படின்னாரு. வேறு எழுதிடுவா சார் அப்படின்னு கேட்டேன். இல்லை எழுத வேணாம், டியூனாவே மாற்றிடுவோன்ட்டார். பல்லவி டியூனை மட்டும் மாற்றிடுவோம் அப்படின்னு அவர் சொன்னார். பல்லவி டியூனை மட்டும் மாற்றுறதா? என்ன சார், இப்போ ரெக்கார்டிங்கிட்டு வந்தேன் அப்படின்னா நம்ம இந்த எழுதுகிற மனநிலையில் போக மாட்டோம்ல. ரெக்கார்டிங் அன்றைக்கி நம்ம எழுதுறதே சிரமம், எப்படியோ ஒரு வழி பண்ணி ஓகே பண்ணி நம்ம போன பிறகு திருப்பி பாட்டு எழுதணும்னா எப்படி இருக்கும்? நான் ரொம்ப ஜர்க்காகி, சார் கண்டிப்பாக இது நல்லா இருக்கே சார் இந்த டியூன் அப்படின்னு சொன்னேன். எனக்கு சார்பாக வந்து இயக்குனரும் சொன்னார், இந்த டியூன் நல்லா தான் சார் இருக்குது, இதே வச்சுக்கோ சார் அப்படின்னு அவரும் சொன்னார். ஆனாலும் வித்யாசாகர் என்ன சொன்னார், இல்லை இதை விட சிறப்பாக வரும் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். அப்படி இசையமைப்பாளர் சொன்ன பிறகு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. சரி ஓகேன்னு தலையாடிட்டு உட்காந்துட்டேன். அப்போ உடனே எனக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்தாரு, பாரதி ஒரு வேலை செய்ய, நான் பக்கத்து ரூமில் இருந்து மெட்டமைக்கிறேன், நீ இந்த ரூமில் உட்காந்து எழுதிரு அப்படின்னாரு. ஏன்னா சீக்கிரம் வேலை முடியும் அப்படிங்கிறதுக்காக. ஒன்று எழுதின வரி நல்லா இருந்தால் அதுக்கு அவர் மெட்டமைச்சிக்கிறது, அல்லது மெட்டு நல்லா இருந்தால் அதுக்கு நான் எழுதிடணும். இப்படி இந்த மாதிரி ஒரு சின்ன ஒப்பந்தத்தில் 2 பேரும் பக்கத்து ரூமில் போய் அவர் மெட்டமைச்சிக்கிட்டு இருந்தார், நான் இந்த பக்கத்தில் உட்காந்து எழுதிட்டு இருந்தேன். எனக்கு வந்து எப்படியாவது அந்த டியூன் நல்லா வரக்கூடாது, ஏன்னா வந்தலைன்னா இதே வச்சுக்கலாம் அவர் சொல்லிடுவாரேன்னு சொல்லிட்டு நான் இங்கே உட்காந்துருந்தேன். அவர் என்ன நினச்சிருப்பாருன்னா இந்த பாட்டை யூஸ் பண்ணக்கூடாது, எப்படியாவது எழுதிட்டுனா அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தார் போல இருக்கு. இப்போ 2 பேரும் என்ன பண்ணால் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு நான் எழுதிட்டேன். கோழி குண்டு கண்ணு, கோவப்பழ உதடு, பாலை போல பல்லு, பதுக்க வச்ச கண்ணு, ஆழ தின்னும் கண்ணோ, அலட்டிக்காத கையை, சோளத்தட்ட வாயி, சொக்க வைக்கும் வாயி அப்படின்னு எழுதிட்டேன். அவர் உடனே வந்து திருப்பி இந்த பக்கம் வந்த உடனே திருப்பி கம்போசிங் ரூம்குள்ளே வந்தோடனே வித்யாசாகர் வந்து கேட்டார், எழுதிட்டியாப்பா அப்படின்னு கேட்டார். நீங்கள் மெட்டு போட்டிங்களா சார் அப்படின்னு நான் கேட்டேன். இல்லைப்பா, நீ உட்காந்து ரொம்ப நேரமாக எழுதிட்டு இருந்தேன், நீங்களும் ரொம்ப நேரமாக உட்காந்து டியூன் போட்டிங்க, அதை நீங்கள் வாசிங்க சார், நான் எழுதினது அப்புறம் வந்துட்டு நான் கையில் வச்சதை மறைச்சிக்கிட்டேன், ஏன்னா நம்ம கொஞ்சம் கம்மியாக தானே எழுதிருக்கோம் நான் நினச்சிக்கிட்டேன். அவரும் அப்படி நினச்சிட்டார் போல இருக்கு. இல்லை நீ எழுதுனதை சொல்லுப்பா பார்ப்போம் அப்படின்னு சொன்னார். நான் இப்பொழுது இந்த மேடையில் சொல்கிறேன், நான் எழுதிய அந்த வரிகளை பார்க்காமலேயே அவர் அமைத்த மெட்டு அந்த மெட்டுக்கு அப்படியே பொருந்தி போனது. அது எப்படின்னு எனக்கு இன்னமும் தெரியல, அவருக்கும் தெரியல. கோலி குண்டு கண்ணு கோவப்பழ உதடுன்னு அந்த பாட்டு இருக்கும். இது எழுதி முடித்த உடனே அவர் சொன்னார், சார் அந்த போன தடவை நான் சுச்சுவேஷன் சொல்லும்போதே ஒரு சுச்சுவேஷனை மறந்துட்டேன் சார், ஒரே ஒரு இடம் இருக்குது சார், அதில் வந்து சார் இந்த பையன் வந்து என்ன பண்ணுவானா சார், இந்த ஒரு சின்ன சேரை போட்டு மேலே வந்து தூக்குவாளியில் அதிரசம் வச்சுருப்பாங்க சார், அந்த அதிரசத்தை எடுக்கிறதுக்காக அந்த பொண்ணு வந்து இவனை மேலே ஏற்றி விடும் சார், அப்போ வலிக்கி விழும்போது இவங்க பிடிக்கிறாங்க சார், அங்கேருந்து பாட்டு சார்ன்ட்டார். ஏன் சார் வலிக்கி விழுவுறாங்கன்னா, இல்லை சார் அந்த தூக்குவாளி எடுக்கும்பொழுது தேல் கொட்டிடுது சார், அந்த தேலையும் இந்த பாட்டில் சேர்த்து எழுதிருங்க சார். எப்படியெல்லாம் ஒரு பாட்டு எழுதுறதுக்கு எவ்வளோ கஷ்டம் நாங்கள் படுறோங்கிறது தெரிஞ்சுக்காமல் பாட்டு நல்லா இல்லை அப்படின்லாம் நீங்கள் பாட்டுக்கு போகிற போக்கில் சொல்கிறதுனால நான் இதெல்லாம் சொல்கிறேன். அப்படியா சார், அந்த தேல் அவசியமாக வேணுமா சார் அப்படின்னா, அது இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சார்னா, அந்த தேல் அவனுக்கு கொட்டுச்சோல எனக்குன்னு கொட்டிருச்சு, என்னடா அதுன்னு சொல்லிட்டு சரி ஓகே. இப்போ வந்து அவர் வித்யாசாகர் வந்து டியூன் போட ஆரம்பிச்சிட்டாரு. கோழி குண்டு கண்ணு கோவப்பழ உதடு, பாலை போல கண்ணோ, பதுக்கி வச்ச கண்ணோ, ஆழ தின்னும் கண்ணோ, அலட்டிக்காத கையை, சோளத்தட்ட காலு சொக்க வைக்கும் வாய் அப்படின்னு எழுதிட்டேன். சோளத்தட்ட காலு சொக்க வைக்கும் வாய். சார் அந்த தேல் அப்படியா கண்டிப்பாக வேணுமா சார்? சரி சார், சோளத்தட்ட காலு சொக்க வைக்கும் வாய்,
தேழு தொட்ட உடனே தேடி வந்தேன் தாயின்னு வச்சுக்கோங்க அப்படின்னு. சூப்பராக இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படி தான் இருக்குது பாட்டில். எதுக்கு சொல்கிறேன்னா, இதுக்கும் இப்போ நான் திட்டமிட்டுட்டு போனதுக்கோ அவர் மெட்டமைச்சதுக்கோ எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனால் எப்படி இந்த பாட்டு அங்கே அமைகிறது அப்படின்னா, இது ஒரு ஆழ்துணை கிணறு தோண்டப்பட்ட உடனே எத்தனை ஆண்டுகளாக சேகரித்த மழை துளிகள் எல்லாம் ஒரு பொத்து கொண்டு வருகிறது இல்லையா, அப்படி தான் பாட்டுக்குள்ளேயே வருது. அது வந்து எனக்கல்ல, கண்ணதாசனுக்கல்ல, அல்லது எனக்கு முன்னால் இருந்த என்னோட முன்னோடி கவிஞர்கள் எல்லாரிடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கங்கே சேகரித்த எல்லாமும் தான் ஒரு பாட்டுக்குள்ளே இருந்து வெளிவருகிறதுங்கிறது தான் பாட்டு ஒன்று கேட்டேன் அப்படிங்கிறதுக்கான